அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து +2 தேர்வு எழுதியிருக்காங்களா? ஸோ அந்த +2 தேர்வு எழுதினவங்கள நீங்கள் வந்து காலேஜில் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் யாரோட விருப்பப்படி நீங்கள் அவங்கள வந்து சூஸ் பண்ணுவீங்க? அதாவது ஒரு சில குழந்தைங்கள கேட்டால் என்னோட அப்பா சொல்கிறத நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்னோட அம்மா சொல்கிறத கேட்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து அவங்க சித்தப்பா, பெரியப்பா இல்லை ரிலேட்டிவ்ஸு, எங்கள் அங்கிள் என்ன சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிற நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அதே மாதிரி இல்லை என்னோடய ஃப்ரெண்டு இந்த கோர்ஸ் எடுக்கிறான் அதனால் நான் சேர்றேன் அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க. இல்லைனா அவங்க என்னோடய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நான் இந்த கோர்ஸ் தான் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இந்த +2 முடிச்சுட்டு அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் அவேர்னஸ், சுய விழிப்புணர்வு அப்படிங்கிறது இருக்கணும். அதே மாதிரி சோசியல் அவேர்னஸ் அப்படிங்கிறது நம்மளோட சொசைட்டியை பற்றின ஒரு அவேர்னஸ். இன்னொன்று செல்ஃப் மோட்டிவேஷன், அதாவது சுய ஊக்கம் அப்படிங்கிறது இருக்கணும். சுய விழிப்புணர்வு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது காலேஜ் சேரணும் அப்படின்னு சொன்னால் சில குழந்தைங்க வந்து ஹாஸ்டலில் போய் படிக்கிறத வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள நீங்கள் ஹாஸ்டலில் சேர்த்துனீங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க சரியாக படிப்பாங்க. இல்லை அவங்களுக்கு ஹாஸ்டல் போகிறதுக்கே வந்து விருப்பமே இல்லை, அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாஸ்டல் போகணும் அப்படின்னாவே பிடிக்காது, ஒரு ஹோம் சிக்காக இருப்பாங்க, அதாவது மொத்தத்தில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னாவே அது வந்து சரியாக வராது அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இன்னொருத்தங்க வலுக்கட்டாயமாக வந்து காலேஜ் சேர்த்தும் போது ரிலேட்டிவ் வீட்டில் போய் இருந்து படிக்க சொல்கிறது, அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ வந்து நீங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் தான் இருக்கணும். அதாவது அவங்க பிடிச்சி அவங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. பட் நீங்கள் பிடிக்காமல் அவங்கள வந்து ரிலேட்டிவ் வீட்டில் இருந்து நீங்கள் காலேஜ் போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அவங்களால ஸ்டடீஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது. இது எல்லாமே ஒரு அவங்களோட படிப்பை பாதிக்கக்கூடிய எல்லாமே ஒரு ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று சோசியல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்கிறது, நீங்கள் உங்கள் ஊர்லேயே அவங்க படிக்கணும்னு விரும்புகிறாங்களா, ஃபேமிலியோடு இருக்கணும்னு நினைக்கிறாங்களா, அவங்க எடுக்கக்கூடிய அந்த கோர்ஸ் வந்து யூஜி, பிஜி, ரிசர்ச் லெவலில் எந்த அளவுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு, நம்ம எவ்வளோ படிக்கிறோம், இப்போ யூஜி முடித்தா போதும்னு நினைக்கிறீங்களா, இல்லை பிஜி இல்லை ரிசர்ச் இல்லை அதில் வந்து ஹை லெவல் மாஸ்டர் டிகிரி வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா ரிசர்ச் லெவலில் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணணும். ஏதோ ஒரு கோர்ஸ் நான் ஜாயின் பண்ணேன் அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டே வந்து அவங்க எவ்வளோ படிக்கணும், எந்த ஊரில் படிக்கணும்னு விருப்பப்படுறாங்க, இல்லை எந்த காலேஜில் படிக்கணும்னு விருப்பப்படுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து பேரண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டே அனலைஸ் பண்ணணும். அப்புறம் இன்னொன்று, பேரண்ட்ஸும் வந்து உங்களோட தகுதிக்கு மீறி ரொம்ப கடன்பட்டு அவங்கள படிக்க வச்சாதான் அவங்க நல்லா வருவாங்க அப்படின்னு கிடையாது. எல்லா இடத்துலையும் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒன்று தான். உங்களோட குழந்தைங்க வந்து எப்படி படிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து அவங்களோட லைஃப் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எதுக்காக இருந்தாலும் வந்து ஓவராக நீங்கள் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி பின்னாடி அவங்களையும் கஷ்டப்படுத்த வேண்டாம். அந்த செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த ஸ்டூடெண்ட்டு அவங்க எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, அவங்க மார்க் வாங்கியிருக்கிறதுனால மட்டுமே நீங்கள் அவங்கள வந்து அந்த சப்ஜெக்டில் எதில் அதிக மார்க் வாங்கினாங்களோ அதில் தான் அதிக இன்ட்ரெஸ்ட்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு என்ன சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த நாலேஜ் வந்து எந்த சப்ஜெக்டில் அவங்களுக்கு அதிகமான நாலேஜ் இருக்குது. ஏன்னா ஃபீஸு தான் பேரண்ட்ஸ் கட்ட முடியும், அவங்களால படிக்க முடியாது. ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம காசு கொடுத்து ஃபீஸ் கொடுத்து சீட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, நீங்கள் காசு கொடுத்து சீட்டு வாங்கினீங்க அப்படின்னாலும் படிக்கிறது யார்? ஸோ ஒரு செமஸ்டர் வரும் பொழுதும் அந்த ரிசல்ட்டு வந்து என்னவா இருக்கும், ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து உங்களோட குழந்தைங்களோட நாலேஜு அவங்களோட ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அவங்கள வளர்க்கணும். இதுதான் வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். வலுக்கட்டாயமாக ஒரு கோர்ஸில் சேர்த்து விடுறது, இல்லை வலுக்கட்டாயமாக அவங்களுக்கு பிடிக்காத ஒரு படிப்பை வந்து நீ படித்து தான் ஆகணும் அப்படின்னு திணிக்கும் பொழுது அவங்களோட மைண்டில் வந்து அந்த இன்வால்வ்மெண்ட்டு இருக்காது. ஸோ நம்ம ஃபீஸ் கட்ட போகிறோம், அவன் படிக்க போகிறான் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஒருத்தருக்கும் ஒரு பேசிக்காக வந்து ஒரு ஃபீல்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும்.
அந்த விருப்பப்பட்டு படித்தா மட்டும்தான் அவங்களால ஃப்யூச்சரில் வந்து சைன் பண்ண முடியுமே தவிர, இப்போ வந்து நம்ம ஷார்ட் டேர்ம் கோல் மாதிரி இப்போதைக்கு ஒரு காலேஜில் சேர்த்துவோம், இப்போதைக்கு ஒரு கோர்ஸ் படிப்போம், பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா பின்னாடி நம்ம ஒன்றும் பார்க்க முடியாது. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு அவங்கள உட்கார வச்சு பேசுங்க. அடுத்தவங்க சொல்கிறாங்க, மற்றவங்க வந்து நெய்பர்ஸு, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸு இல்லை பேரண்ட்ஸு சொல்கிறாங்க அப்படிங்கிற கட்டாயத்தினால எந்த ஒரு குழந்தையும் படிக்க வைக்க முடியாது. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குது? அவங்க சொந்த ஊரில் படிக்கணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை அவங்க வெளியூரில் தான் போய் படிக்கணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, எந்த கோர்ஸ் வந்து அவங்க படிக்கணும்னு நினைக்கிறாங்க, பெருமைக்காக சில கோர்ஸ் படிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவங்களுக்கு எந்த கோர்ஸ் பிடிச்சிருக்கு, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து அவங்கள காலேஜில் சேர்க்கணும். அப்போது அந்த பேசிக் நாலேஜ் அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்மளுக்கு இந்த சப்ஜெக்ட் வரும் வராது, ஆனால் இது எல்லாம் தாண்டி வந்து முயற்சி, அதாவது அவங்களோட இன்ட்ரெஸ்ட், அவங்களோட ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்காக பேரண்ட்ஸ் வந்து நிறையவே தியாகம் கூட பண்ணலாம். ஒரு சில குழந்தைங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. நான் அதாவது என்ன சொல்கிறது, ஒரு வெறியாக நான் படித்து தான் ஆகுவேன், நான் இந்த வேலைக்கு போவேன், நான் இதை படிச்சிடுவேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். விருப்பமே இல்லாமல் நீங்கள் சொன்னீங்கன்னு தான் நான் ஜாயின் பண்ணேன், இல்லைன்னா நான் வந்து சேர்ந்துருக்க மாட்டேன், நான் அப்போவே சொன்னேன் அப்படின்னு சொல்கிறவங்கள வந்து நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் பேசி புரிய வச்சு நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு நல்ல மனிதர்களாக, நல்ல ஒரு இந்த சொசைட்டிக்கு ஒரு ஹியூமன் ரிசோர்ஸாக, எதிர்காலத்தை வந்து உருவாக்கக்கூடியவர்களாக வந்து அந்த ஃபீல்டில் வெல் வேர்ஸ்டாக நல்ல திறமை வாய்ந்தவர்களாக வந்து வருவாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ +2 ரிசல்ட் வந்தாலும் அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் போய் கோர்ஸ் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணிடணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து +2 ரிசல்ட் வந்த வாட்டி தான் போய் கேட்பாங்க. பட் பேரண்ட்ஸ்க்கு அவ்வளோ அவேர்னஸ் இல்லை அப்படிங்கும்போது +2 ரிசல்ட் வந்த வாட்டி போவாங்க. அதுக்குள்ளே இவங்களுக்கு தேவையான கோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் காலேஜ் போய் அப்ரோச் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கேட்கலாம், காலேஜ் போய் பார்க்கலாம், எதை வேணாலும் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, சப்போஸ் +2ல் மார்க் கம்மியாக வாங்கினா கூட நீங்கள் யாருமே வந்து குழந்தைங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டாம், ரொம்ப வந்து அவங்கள டிஸ்கரேஜ் பண்ண வேண்டாம். +2ல் கம்மியாக மார்க் வாங்கினாங்க அப்படின்னாலும் அவங்க வாழ்க்கையில் சாதிக்க முடியாது அப்படிங்கிறது எதுவுமே ஃப்யூச்சரில் கிடையாது. அதுக்கப்புறமா சிலர் வந்து காலேஜ் போய் நல்லா படிப்பாங்க, நிறைய டிகிரி வாங்குவாங்க, நல்லா ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து யாருமே வந்து அந்த +2 மார்க்கை பேஸ் பண்ணி அவங்கள டிஸ்கரேஜ் பண்ண வேண்டாம்.